ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன். இன்றைக்கி நம்ம வீட்டில் என்னென்னு பார்த்தீங்கன்னா, முட்டை குழம்பு தான். எப்படி பண்ணலான்னு பார்க்கலாமா? காலையில் எழுந்திரிச்ச உடனே எப்படி பால் தான் காய்ச்சணும். பால் காய்ச்சியாச்சு. ஏன்னா காலையில் எழுந்திரிச்ச உடனே காஃபி குடித்தா தான் ஒரு மாதிரி நல்லாயிருக்கும். காலையில் எழுந்திரிச்ச உடனே சூரிய பகவானுக்கு ஒரு வணக்கத்தை வச்சாச்சு. வச்சதுக்கப்புறம் நம்ம பாலை காய்ச்சிட்டு அப்புறம் நான் என்ன பண்ணிட்டேன்னா, டீ போடுறதுக்கு அதாவது காஃபி குடிக்கிறதுக்கு முன்னாடி நான் உலைய வச்சு அரிசி கழுவி போட்டாச்சு. சாதம் அங்கிட்டு வெந்துட்டுருக்கு. ஒரு சைடு வந்து முட்டை வேக வச்சுருந்தேன். இன்றைக்கி நம்ம முட்டை குழம்பு தான் செய்ய போகிறோம். வதக்கி அரைச்சி முட்டை குழம்பு செய்ய போகிறோம். அதனால் முட்டையும் வேக வச்சாச்சு. அதுக்கப்புறம் எனக்கு என்னோடய ஃபேவரெட் வந்து ப்ரூ, டாட்டா கிராண்ட் இதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இன்றைக்கி ப்ரூ தூள் போட்டு தான் காஃபி போடுறேன். இன்ஸ்டண்ட்டாக காஃபி தூள் எப்போவாவது ஒரு டைம் யூஸ் பண்ணுவேன். ஓகே, நான் காஃபி குடித்தா தான் எனக்கு காஃபி குடித்ததுக்கப்புறம் தான் வேலையே நல்லா ஓடும். அந்த மாதிரி பார்த்திங்களா, சுட சுட ஒரு காஃபி குடித்ததுக்கப்புறம் வேலையை ஸ்டார்ட் பண்ணலாம். எத்தனை பேருக்கு காஃபி ரொம்ப பிடிக்கும்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள், ஓகேவா? பட் காஃபி குடிக்கக்கூடாது தான், ஆனால் எனக்கு குடிக்கணும் போலே தோணும். காலையில் எழுந்திரிச்சோடனே காஃபி தான் குடிக்கணும்னு தோணும். அதுவும் ஸ்ட்ராங்காக குடிக்கணும். அந்த இன்னொரு சைடு ப்ரூ தூள் போட்டிருக்கல, அது எனக்கு அது ரொம்ப ஸ்ட்ராங்காக குடித்தா தான் எனக்கு ஒரு மாதிரி நல்லா இருக்கும். ஓகே, நல்லாயிருக்கு. எனக்கு ரொம்ப பிடிக்கும் காஃபி. உங்களுக்கு பிடிக்குன்னா கமெண்ட் பண்ணுங்கள். காஃபி லவரா இல்லை டீ லவரான்னு கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கும் என் ஹஸ்பண்டுக்கும் காஃபி போட்டாச்சு. என்னோடய பையன் தூங்கிட்டு இருக்கிறதுனால அவனுக்கு காஃபி இப்போ கொடுக்கல. அவன் காலையில் எழுந்திரிச்சோடனே பால் குடிப்பான். ஓகே, இப்போ முட்டை குழம்பு செய்ய ஸ்டார்ட் பண்ணலாமா? ஒரு கடாய் அடுப்பில் வச்சுட்டு 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன். அதில் பெருஞ்சீரகம், பட்டை, லவங்கம் இதெல்லாம் போட்டு வதக்கியாச்சு. அது பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம சின்ன வெங்காயம் ஒரு 10 சின்ன வெங்காயம் வதக்கிக்கிட்டு இருக்கேன். அதையும் போட்டு வதக்கிக்கலாம். உங்களுக்கு இது வெங்காயம் சின்ன வெங்காயம் தான் போடணும்னு கட்டாயம் இல்லை. பெரிய வெங்காயம் யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு 4 பழுத்த தக்காளியாக போட்டு வதக்கிக்கிட்டேன். தக்காளி வேகிறதுக்காக நான் கொஞ்சோண்டு உப்பு சேர்த்துக்கிறேன். உப்பு சேர்த்ததுக்கப்புறம் தக்காளி நல்லா மசிஞ்சிடும். மசிஞ்சதுக்கப்புறம் நான் வந்து இஞ்சி பூண்டு சேர்க்காமல் இஞ்சி பூண்டு அப்படியே போடுறேன், வதக்கிக்கிறேன். வதக்கி அதை வந்து நம்ம இதை வதக்கினதுக்கப்புறம் நம்ம ஆற வச்சு அரைக்க தான் போகிறோம். நான் ஃப்ரெஷ்ஷாக சேர்த்துக்கிட்டேன். உங்களுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் இருந்ததுன்னா அதை கூட ஒரு 1.5 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. நான் ஃப்ரெஷ்ஷாக சேர்த்ததுக்கப்புறம் இதை அரைச்சிக்கிட்டேன். அரைச்சதுக்கப்புறம் அதே கடாயில் ஒரு 3 டீஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுக்கிறேன். நல்லெண்ணெய் விட்டதுக்கப்புறம் பெருஞ்சீரகம், அது சோம்பு போட்டுக்கிறேன். அதே கடாயில் வச்சுக்கலாம். அப்புறம் ஒரு 2 பச்சை மிளகா, கொஞ்சோண்டு கருவேப்பிலை இதெல்லாம் போட்டு பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்கோம்ல பேஸ்ட்டு, அதையும் தூக்கி இதில் போட்டு வதக்கிக்கலாம். வதக்கிட்டு நான் 2.5 டீஸ்பூன் வந்து வீட்டில் அரைச்ச மசாலா யூஸ் பண்ணுறேன். உங்களுக்கு என்ன பிராண்டு பிடிக்குமோ முட்டை குழம்பு அந்த எந்த பிராண்டு பிடிக்குமோ அதை யூஸ் பண்ணிக்கலாம். நான் வீட்டில் அரைச்ச மசாலா தான் யூஸ் பண்ணுறேன். 2.5 டீஸ்பூன் சேர்த்துக்கிட்டேன். சேர்த்ததுக்கப்புறம் ஒரு 1/2 கப் தேங்காய் பால் ஊற்றினேன். அந்த தேங்காய் பால் ஊற்றும்போது வீடியோ எடுக்க மறந்துட்டேன். ஒரு 1/2 கப் மட்டும் திக்கான தேங்காய் பால் ஊற்றிருக்கேன். ஊற்றினதுக்கப்புறம் ஒரு கொதிக்கும்ல, குழம்பு கொதித்ததுக்கப்புறம் நம்ம வேக வச்சுருக்கோம்ல முட்டை, அந்த முட்டையில் ஒரு 4 கோடு போட்டுட்டு அப்படின்னா தான் அந்த குழம்போட ஃப்ளேவர் வந்து அந்த முட்டைக்குள்ளே இறங்கும். அந்த வேக வச்ச முட்டையை நான் வந்து குழம்புல சேர்த்துக்கிறேன். பார்த்தீங்களா, பார்க்கும்போதே நல்லா இருக்குல்ல. பட் சாப்பிட்டதுக்கப்புறமும் வேறு லெவலில் இருந்தது. இது நல்லா ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்க விடலாம். கொதித்து எண்ணெய் பிரிஞ்சு வரும்ல, அப்போல்லாம் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். பார்த்தீங்களா, நல்லா கொதித்து எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. நம்ம தேங்காய் பால் ஊற்றுனதுனால இன்னும் கொஞ்சம் டேஸ்ட் நல்லா எடுத்து கொடுக்கும். வேறு லெவலில் இருந்தது. அப்புறம் இதுக்கு ஷைடிஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அவரைக்காய் பொரியல். அவரைக்காய் பொரியலில் வந்து கடலைப்பருப்பை அரைச்சி போட்டு வச்சுருக்கேன். பார்த்தீங்களா, சாதம், முட்டை குழம்பு, அவரைக்காய் பொரியல், இதுதான் நம்ம ஸ்பெஷல். தேங்க்யூ. இவ்வளோ நேரம் வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. பாய் ஆல்.